அன்னை தமிழுக்கு வணக்கம். அப்பர் தேவாரம் திருவாதிரை பதிகம். இந்த பதிகத்தை பாடினால் பெண்கள் சுமங்கலிகளாய் தங்கள் கணவனுடன் ஒற்றுமையாய் நோய் நொடியின்றி புத்திர பாக்கியத்துடன் நெடிது சௌபாக்கியத்துடன் வாழ்வார்கள் என்பது ஐதீகம். திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரமூர்த்தி சுவாமிகள் தலங்கள் தோறும் சென்று தேவார பணுவல்களை அருளி செய்தனர். நால்வர் பெருமக்கள் வாழ்வில் சிவனருளால் அற்புதங்கள் பல நிகழ்ந்தன. படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளல் என்பன சிவபெருமான் நிகழ்த்தும் சிறப்பான ஐந்தொழில்கள் என்பர். இவையாவும் நால்வர் பெருமக்கள் வாழ்விலே நிகழ்ந்தன. அவர்கள் அன்பும் அருளும் சிவனருளோடு இணைந்து வெளிப்பட்டன. இறந்தவர் பிழைத்தெழுந்தனர், நோயுற்றோர் நலம் பெற்றனர், வறிஞர் செல்வராயினர், தடையுற்ற திருமணங்கள் நிகழ்ந்தேறின, ஊமைகள் பேசினர், பார்வை இழந்தோர் கண்ணளி பெற்றனர், விதிவழி இல்லை என்று கூறப்பட்டவர்களுக்கும் மகப்பேறுகள் வாய்த்தன. இத்தகைய நூற்றுக்கணக்கான அற்புத நிகழ்வுகளை பெரிய புராணம் விரித்து பேசியது. நம்பிக்கையே வாழ்வு என்றனர் நம் முன்னோர். ஆவடுதுறை அரண் பொன்தருவான் திருவெண்காடு சென்று வழிபட்டால் பிள்ளை பெருவாய்க்கும், கச்சி ஏகம்பன் கண்ணொளி தருவான் நெடுங்களம் சென்றால் துன்பம் நீங்கும், திருக்கருக்காவூர் வழிபாடு கருக்காத்து உய்க்கும், சிராப்பள்ளி குன்றுடையான் தாயன துணை நிற்பான், ஒன்றுகளாம் பதிகம் பணிவிடம் மாற்றும், திருச்சாளல் பாராயணம் சொல்வன்மை தரும், வேயுறு தோழி என்றால் நவக்கோள்களும் நட்பு செய்யும், அவனருள் வெள்ளம் நெல்லுக்கும் பாயும் புல்லுக்கும் பாயும், வேண்டி நிற்பார்க்கு அருள் சற்று கூடுதலாக கிடைக்கும். தேவார திருமுறைகளில் எல்லா பதிகங்களுமே அருள் நிறைந்தன, அல்லல் அறுப்பன, அமைதி தருவன. நம்பிக்கையே அடித்தளம். நம்பிக்கையோடு பாராயணம் செய்யுங்கள், இடர் நீங்கும், இன்பம் பெருகும், சிவனருள் தோன்றா துணையாகி நலம் பயக்கும். நம்பினோர் கெடுவதில்லை. இது நால்வர் அருள்வாக்கு. இந்த பதிகத்தை பார்ப்போம். முத்துவிதான மணிப்பொற் கவரி முறையாலே பத்தர்களோடு பாவையர் சூழ பழிப்பின்னே வித்தக கோல வெண்டலை மாலை விரதிகள் அத்தன் ஆரூர் ஆதிரை நாளால் அது வண்ணம், நனியார் சேயார் நல்லார் தீயார் நாடோறும் பிணிதான் தீரும் என்று பிறங்கி கிடப்பாரும், மணியே பொன்னே மைந்தா மணாலா என்பார்கட்கு அணியான் ஆரூர் ஆதிரை நாளால் அது வண்ணம், வீதிகள் தோறும் வெண்கொடியோடு விதானங்கள் ஜோதிகள் விட்டு சுடர் மாமணிகள் ஒளிதோன்ற சாதிகளாய பவளமும் முத்து தாமங்கள் ஆதி ஆரூர் ஆதிரை நாளால் அது வண்ணம், குணங்கள் பேசி கூடிப்பாடி தொண்டர்கள் பிணங்கி தம்மில் பித்தரை போல விதற்றுவார், வணங்கி நின்று வானவர் வந்து வைகளும் அனங்கன் ஆதிரை நாளால் அது வண்ணம், நிலவெண் சங்கும் பறையும் ஆர்ப்ப நிற்கில்லா பலருமிட்ட கள்ளவடங்கள் பரந்தெங்கும் களவ மங்கை காரென்று எண்ணி கழித்து வந்து அலமர் ஆரூர் ஆதிரை நாளால் அது வண்ணம், விம்மா வெறுவா விழியா தெளியா வெருட்டுவார் தம்மாண்பு இளராய் தரியார் தலையால் முட்டுவார் எம்மான் ஈசன் எந்தையன் அப்பன் என்பார்கட்கு அம்மான் ஆரூர் ஆதிரை நாளால் அது வண்ணம், செந்துவர் வாயார் செல்வன் சேவடி சிந்திப்பார் மைந்தர்களோடு மங்கையர் கூடி மயங்குவார், இந்திரநாதி வானவர் சித்தர் எடுத்தேத்தும் அந்தரன் ஆரூர் ஆதிரை நாளால் அது வண்ணம், முடிகள் வணங்கி மூவாதார் முன் செல்ல வடிகொள் வேய்ந்தோல் வானர மங்கையர் பின் செல்ல, பொடிகள் பூசிப்பாடும் தொண்டர் உடைசூழ அடிகள் ஆரூர் ஆதிரை நாளால் அது வண்ணம், துன்ப நும்மை தொழாத நாள்கள் என்பாரும் இன்ப நும்மை ஏத்து நாட்கள் என்பாரும் நும்பின் எம்மை நுழைய பணியே என்பாரும் அன்பன் ஆரூர் ஆதிரை நாளால் அது வண்ணம், பாரூர் பவ்வத்தானை பத்தர் பணிந்து ஏத்த சீரூர் பாடல் ஆடலாராத செம்மாம் பார்த்து ஓரூர் ஒளியாது உலகமெங்கும் எடுத்தேத்தும் ஆரூரன்றன் ஆதிரை நாளால் அது வண்ணம். இந்த பதிகத்தினுடைய பொருள்: மேற்புறத்திலே முத்துக்கள் மற்றும் மணிகள் பதிக்கப்பட்ட பந்தலின் கீழே மிகுந்த பொலிவுடன் அமர்ந்திருக்கும் பெருமானுக்கு பொன்னால் செய்யப்பட்ட பிடியினை உடைய கவரி வீசப்படுகின்றது. திருவீதி உலா வரும் சிவபெருமானை சிறப்பான 10 குணங்களையுடைய அடியார்களும் பாவையர்களும் சூழ்ந்து கொண்டு சிவபெருமானுடன் திருவீதி வலம் வந்தனர். மேலும் இறைவனுக்கு நிவேதனமாக அளிக்கப்பட்ட பொருட்கள் எடுத்து வரப்பட்ட ஊர்வலத்தில்
எலும்பு மாலைகள் மற்றும் தலைமாலைகள் அணிந்து வித்தியாசமான கோலத்துடன் உலவும் மாவிரதிகள் கலந்து கொண்டனர். இவ்வாறு சிவபிரான் திருவாரூர் நகரத்திலே மார்கழி ஆதிரை திருநாளிலே சிறந்த பொலிவுடன் உலா வந்த கோலம் அமைந்தது. அதனை கண்ட அடியார்களின் மனதினில் நிலைத்து நின்றது. திருவாரூருக்கு மிக அருகில் உள்ளவர்களுக்கும் திருவாரூருக்கு தொலைவில் இருப்பவர்களுக்கும் நல்லவர்கள் தீயவர்கள் ஆகிய பலரும் தங்களது பிறவி பணி தீர வேண்டும் என்று சிவபெருமானை வழிபடும் அடியார்களும் எந்தன் பொன்னே எனது மணியே மைந்தனே மணாளனே என்று இறைவனை அழைத்து துதிப்பார்களும் ஆரூர் ஆதிரை திருவிழாவில் கலந்து கொள்கிறார்கள். கலந்து கொள்ளும் பலவிதமான அடியார்களின் கருத்துக்கு அணியாக திகழ்பவன் சிவபெருமான் ஆவான். இவ்வாறு அனைத்து தரத்தினரையும் அங்கமாக கொண்ட ஆரூர் திருவிழாவின் மாண்பு காண்போரின் கருத்தல் நிலைத்து நிற்கின்றது. நகரத்தின் ஒவ்வொரு வீதியும் வெண்கொடிகள் கட்டப்பட்டும் விதானங்களில் ஒளி வீசும் சிறந்த மணிகள் பதிக்கப்பட்டும் சிறந்த ஒளியுடன் குற்றங்கள் ஏதுமில்லாத உயர்ந்த வகையைச் சார்ந்த முத்துக்களும் பவளங்களும் சேர்த்து கட்டப்பட்ட மாலைகளால் அலங்கரிக்கப்பட்டும் மார்கழி ஆதிரை திருநாளில் வீதி வளம் வரும் பெருமானை வரவேற்கும் முகமாக அழகு செய்யப்பட்டுள்ளன. இவ்வாறு நகரமே விழாக்கோலம் கொண்டு ஆதிரை நாளன்று இருப்பது காண்பவர் நினைவில் எங்கும் நீங்காது இருக்கும். நாள்தோறும் காலையில் தேவர்கள் வணங்கும்படி தெய்வத்தன்மை பெற்று சிறப்பு வாய்ந்த சிவபெருமானின் மார்கழி மாதத்து ஆதிரை திருவிழாவில் பங்கேற்கும் அடியார்கள் சிவபிரானது உயர்ந்த குணங்களையும் அருட்செயல்களையும் தங்களுக்குள் பேசிக்கொண்டும் மற்றவர்களுடன் கூடி இறைவனது புகழினை பாடிக்கொண்டும் சென்றனர். அவ்வாறு பேசிக்கொண்டு செல்கையில் சிவபிரானின் பேரில் தங்களுக்கு இருந்த மிகுந்த அன்பின் காரணமாக தாங்கள் சிவபெருமானை பற்றி சொல்லும் கருத்தே சரி என்று மற்றவர்களுடைய கருத்துடன் உடன்படாமல் மறுபடியும் தங்கள் கருத்தையே வலியுறுத்தி பித்தர் போல் பிதற்றுகின்றார்கள். இவ்வாறு அடியார்களின் அன்பு வெளிப்படும் ஆதிரை திருநாளின் நினைவுகள் அதனை காணும் அடியார்களின் மனதினில் என்றும் நிலைத்து நிற்கும். நிலவை போன்று வெண்ணிறம் கொண்ட சங்குகள் பறை எனப்படும் தோளிசை கருவிகள் எழுப்பும் ஓசையினோடு பல மங்கையர்கள் இடைவிடாது ஆடுவதால் அவர்கள் காலில் கட்டிய சலங்கைகள் எழுப்பும் ஒலியும் இணைந்து தோன்றும் ஒலி மேகங்கள் உண்டாக்கும் இடியோசை போல் ஒலிப்பதால் மழை வரும் என்று எதிர்பார்த்து மகிழ்வுடன் தங்களது தோகையை விரித்து நடனமாடும் மயில்கள் மழை ஏதுமில்லாததால் ஏமாற்றமடைந்து வருந்துகின்றன. இவ்வாறு ஆரவாரம் மிகுந்து மங்கையர்களின் நடனமும் மயில்களின் நடனமும் நடைபெறும் ஆரூர் ஆதிரை திருவிழாவின் அழகு காண்போர் உள்ளத்தில் நிலை பெற்று நிற்கின்றது. சூழ்ந்திருக்கும் அடியார்கள் சிவபெருமானின் புகழை கூற கேட்ட அடியார்கள் சிலரின் குரல் விம்மியது மற்றும் சில அடியார்கள் உடலில் நடுக்கம் ஏற்பட்டது. சிலர் தங்களின் வெளிகளை அகல விரித்து உரத்த குரலில் ஆரவாரத்துடன் அனைவரையும் திரட்டுமாறு பேசினார்கள். சிலர் அளவு கடந்த மகிழ்ச்சியால் தாம் செய்வதை உணராமல் தங்களது தலையினை மற்றவர்களின் தலையுடன் மோதினர். இவ்வாறெல்லாம் உணர்ச்சி மிகுதியால் தாம் செய்வது யாதென்றறியாமல் பலவிதமான செயல்களை புரியும் தொண்டர்கள் எம் தலைவனே எம்மை அடக்கி ஆட்கொண்டவனே என் அப்பனே என்று குரல் கொடுக்க அவர்களுக்கு தலைவனாக விளங்கும் சிவபெருமான் ஆரூர் திருவிழாவின் காட்சிகள் காண்போரின் உள்ளத்தில் நிலை பெற்று விளங்குகின்றன. அனைத்து செல்வங்களிலும் பெரிய செல்வமாகிய முக்தி பேற்றினை உடைய செல்வனாகிய சிவபெருமானின் திருவடிகளை சிந்தித்த வண்ணம் இருக்கும் அடியார்கள் செம்பவளம் போன்று சிவந்த வாயினை உடையவர்களாக காணப்படுகிறார்கள். சிவபெருமானின் அழகில் மயங்கிய பல ஆடவர்களும் மகளிர்களும் மார்கழி ஆதிரை திருநாள் விழாவில் கலந்து கொள்கிறார்கள். மேலும் இந்திரன் முதலான தேவர்கள் சித்தர்கள் பலவாறு இறைவனை துதித்து பாடல் பாடி வரும் காட்சிகள் நிறைந்தது ஆரூரில் நடைபெறும் திருவாதிரை திருவிழா. சிவபெருமானின் திருவீதி உலா முன்னர் தங்களது தலைகளை தாழ்த்தி இறைவனை வணங்கும் தேவர்கள் முன்னே செல்ல சிவபெருமானின் உலாவில் பின்னர் வடிவாக அமைந்த மூங்கில் போன்ற அழகான தோள்களை கொண்ட தேவ மங்கையர்கள் செல்ல திருநீற்றினை பூசிய அடியார்கள் நாற்புறமும் இறைவனை சூழ்ந்து செல்ல மிகவும் அழகிய காட்சியாக உள்ள ஆரூர் திருவிழா கோலம் காண்போரின் உள்ளத்திலே நிலைத்து நிற்கும் தன்மை உடையது. அனைவருக்கும் அன்பனான விளங்கும் சிவபிரானின் ஆதிரை திருநாளில் குழுமிய அடியார்கள்
சிவபெருமானை தொழாத நாட்கள் துன்பமான நாட்கள் என்றும், சிவபெருமானை தொழுது வணங்கும் நாட்கள் அவர்களது வாழ்க்கையில் மிகவும் இன்பம் மிகுந்த நாட்கள் என்றும் பேசுவார்கள். மேலும் இறைவனை நோக்கி, இறைவா, நாங்கள் எப்போதும் உனது திருத்தொண்டில் ஈடுபட்டு உந்தன் பின்னர் வருமாறு நீ அருள வேண்டும் என்று வேண்டுகிறார்கள். இவ்வாறு அடியார்களின் மிகவும் சிறப்பாக கருதப்படுவது சிவபெருமானின் ஆதிரை திருநாள். உலகினை சூழ்ந்து நிற்கும் கடலை போன்று எல்லை காணாத முடியாத இறைவனை சிறப்பான 10 குணங்களை உடைய அவனது அடியார்கள் பணிந்து வாழ்த்துவதால் சிறப்பான பாடல்களும் ஆடல்களும் நீங்காத பெருமையை உடைய ஆரூர் நகரத்தின் ஆதிரை திருவிழாவின் சிறப்பினை புகழ்ந்து பேசாத ஊர்களே உலகத்தில் இல்லை. இவ்வாறு ஆதிரை திருநாளின் சிறப்பு உலகத்தவர் அனைவரின் சிந்தைகளும் நிலைத்து நிற்க காண்கின்றோம், நிலைத்து காணப்படுகிறது. திருச்சிற்றம்பலம்.